2 மாசம் லீவ் முடிஞ்சு குட்டீஸ்ங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. 2 மாசம் போனதே தெரியல. கடகடன்னு வந்துட்டு ஓடி போச்சு. இத்தனை நாளா லேட்டா தூங்கி, லேட்டா எந்திரிச்சு இப்படியே டைம் வந்துட்டு போயிருச்சு. இனிமேல் வந்துட்டு அப்படி தூங்க முடியுமா? காலைல ஒரு 5 மணிக்கு வந்துட்டு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு லஞ்ச் எல்லாம் வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய் சாதமும், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சிருந்தேன். எங்களுக்கு வந்து குழம்பு பாவக்காய் குழம்பு வந்துட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக ஆப்பிள், கொஞ்சம் நட்ஸ், ஒரு வாழைப்பழம் வந்துட்டு வச்சு விட்டுருந்தேன். நேற்று தான் போய் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் புதுசாக. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனித்தனி பார்ட்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 3 பார்ட்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக வந்துட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தம்பிக்கு மட்டும் எல்லாமே வந்துட்டு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு அமைஞ்சு போச்சு. லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பழசி வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மற்றது எல்லாமே புதுசு வந்துட்டு வாங்கியிருந்தோம். லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். குட்டீஸுங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல்லையும் நல்லா ஆர்வமாக வந்துட்டு கிளம்பிட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 8 மணி 10 மணிக்கு வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டு எந்திரிச்சு கடகடன்னு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பாவுக்கு மட்டும் யூனிஃபார்ம் வந்துட்டு வரல. வந்ததுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் வந்துட்டு போட்டு போவாங்க.